ஏற்கனவே அக்கா வேற ரொம்ப அப்செட்ல இருக்காங்க. அக்கா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அக்கா. நான் உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி பேசியிருந்தா சாரிக்கா. உன்னோட ஹெல்த் தான்க்கா எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் இவ்வளோ ஹார்ஷா பேசிட்டேன். சாரி. சாரிக்கா, சாரி. சாரி. அஞ்சலி அக்கா, கவலைப்பட்டா சாப்பிடுற சாப்பாடு கூட உடம்புல ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க. உங்க மனநிலை எனக்கு புரியுது. இந்த மாதிரி நேரத்துல சந்தோஷமா இருங்கன்னு நிச்சயமா என்னால சொல்ல முடியாது. ஆனா ஒரு பக்கம் உங்க ஹஸ்பண்ட பத்தி யோசிச்சாலும் அவர் வர்றப்போ நீங்களும் உங்க குழந்தையும் தெம்பா இருக்கணும்ல. அதுக்காகவாது கொஞ்சம் சாப்பிடுங்களேன். இல்லனா உங்க ஹஸ்பண்ட் வந்து இத்தனை பேர் இருந்தும் என் ஒய்ஃபையும் குழந்தையும் பட்டினி போட்டீங்களா, நானே என் ஒய்ஃபை பாத்துக்கிறேன்னு சொல்லி உங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாரு. நீங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. நான் முருகனுக்கு வேண்டுதல் வச்சிருக்கேன். சீக்கிரமா உங்க ஹஸ்பண்ட் உங்க கூட வந்து சேர்ந்துருவாரு. சாப்பிடுங்க. இல்ல வேண்டாம் அபி. அபி சாப்பிடுங்க. போதும், ஒரு வாய் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. போதும் அபி, ப்ளீஸ் சாப்பிடுங்க. இல்ல வேண்டாம். டேய், என்ன என்ன என்னாச்சு? இப்போ ஏன் இப்படி தட்டி விட்டீங்க? உன்னை யாராவது இங்க வந்து அக்காவுக்கு சாப்பாடு விட சொன்னாங்களா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ போ. ஹே ராகவ், ஏன் இப்படி டென்ஷன் ஆகி கத்துற? அபி எனக்கு சாப்பாடு தானே ஊட்டி விட்டா.